ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே எழும்பியிருக்கேன். பிள்ளைங்களுக்கு டேம் ஹாலிடேஸும் முடிய போது, நாளையில இருந்து ஸ்கூலு. ஜெசிகாவும் ஆகாஷும் சர்ச்சுக்கு போக கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன். இன்னைக்கான ஸ்பெஷல் அடை தோசை. ஒரு கப்பு உருட்டுளுந்து, ஒரு கப்பு கொண்டக்கடலை, ஒரு கப்பு பச்சை பயிறு, ஒரு கப்பு துவரம் பருப்பு, 2 கப்பு மாப்பிளை சம்பா அரிசி. இது கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்து ஒரு அலசு அலசிட்டு கொஞ்சம் வத்தலும் சேர்த்து சீரகமும் சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டுறதேன். காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பருப்பு கடலை எல்லாமே நல்லாவே ஊறி இருக்கு. இதை இப்ப அப்படியே மிக்ஸி ஜாருக்கும் மாத்தி நல்லா மையா அரைச்சி பாத்திரத்துக்கு மாத்திக்கிடுறேன். இந்த மாவை அரைச்சதும் செஞ்சு ஒரு நேரம் சாப்பாட்டோட முடிச்சிடணும். வச்சுட்டு அடுத்த நேரம் செய்தோம்னா இன்னும் புளிச்சிரும். அதனால கம்மியான அளவுலதான் ஊற வச்சேன். மாவை அரைச்சு முடிச்சு ஃபைனலா கொஞ்சம் உப்பும் காயப்பொடியும் சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். இப்ப இதுல பொடிசா கட் பண்ண பல்லாரியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பேட்டர் ரெடி. இது கூட தொட்டுக்கிறதுக்கு வறுத்த தேங்காய் கூட பூண்டு வத்தப்பொடி உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒண்ணும் பாதியமா அடிச்சு எடுத்துறதேன். இது ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இப்ப தோசை செஞ்சிடலாம். களத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு தோசை பேட்டரியும் கொஞ்சம் திக்கா விடுறேன். ரொம்ப மெலிசா விட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கா விட்டுட்டு மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததும் மறு சைடு மாத்தி போட்டு கொஞ்சம் வேக விட்டு எடுத்துருதேன். கொஞ்சம் ஹெல்த்தியா டேஸ்டான அடை தோசையும் ரெடி. இதை வெறுமனையே சாப்பிடலாம். இருந்தாலும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ரெடி பண்ணிருக்கிற இந்த பூண்டு சட்னியும் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணையும் விட்டு மிக்ஸ் பண்ணி தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருந்து. ஜெசிகா ஆகாஷ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. என்னவனும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஃபைனலா ஒரு கப் பிளாக் காஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.